ஒரே மேடையில நீங்கள் விவாதிக்க தயாரா? துண்டு சீட்டு இல்லாமல். ஆக ஸ்டாலின் ஐயா அவர்களே, இன்றைக்கு இந்தியாவிலேயே உங்கள் நிர்வாக திறமையினாலே தமிழ்நாடு முதலிடத்திலே வந்திருக்கிறது கடன் வாங்குவதில்லை. இப்படியே போனால் பேராண்டி உடுத்துவதற்கு கோவணம் கூட மிஞ்சாது. ஏன் உங்களுக்கு இந்த வயிற்றெரிச்சல்? ஒரு ஆளுகிற ஒரு முதலமைச்சர் தன்னை பற்றி வருகிற விமர்சனங்களுக்கு ஆக்கப்பூர்வமான பதிலை தெரிவிக்க வேண்டுமே தவிர இப்படி நாளாந்தர பேச்சுகளை பேசுவது என்பது மக்களுக்கு என்ன பலன் கிடைக்கும்? உங்கள் தோல்வியை ஒப்புக்கொள்கிற ஒரு நிலைதான் மக்கள் இன்றைக்கு பார்க்கிறார்கள். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, ஐயா ஸ்டாலின் அவர்களே, உங்கள் ஆட்சியின் மீது மக்கள் எவ்வளவு கோபத்தில் இருக்கிறார்கள் என்பது உங்களுக்கு மாய உலகத்திலே இருக்கிற காரணத்தினாலே, விளம்பர உலகத்திலே நீங்கள் இருக்கிற காரணத்தினாலே, விளம்பர வெளிச்சத்திலே மக்கள் மீது படர்ந்து இருக்கிற இருட்டு விளம்பர அரசு நடத்துகிற உங்களுக்கு தெரியாமல் இருப்பது, புரியாமல் இருப்பதில் ஆச்சரியம் ஒன்றும் இல்லை. ஆக ஸ்டாலின் ஐயா அவர்களே, இன்றைக்கு இந்தியாவிலேயே உங்கள் நிர்வாக திறமையினாலே தமிழ்நாடு முதலிடத்திலே வந்திருக்கிறது கடன் வாங்குவதில்லை. இதை நீங்கள் ஒப்புக்கொள்ளவே மறுக்கிறீர்கள். ஆனால் 4.5 ஆண்டு காலம் இந்த மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய எந்த திட்டங்களையும் தரவில்லை. இதைத்தான் கிராமத்திலே சொல்வார்கள், இப்படியே போனால் பேராண்டி உடுத்துவதற்கு கோவணம் கூட மிஞ்சாது என்று கிராமத்திலே நிர்வாகத்தை பற்றி சொல்லுகிற போதும் சொல்வார்கள். அப்படித்தான் தமிழ்நாட்டு மக்கள் ஐயா ஸ்டாலின் அவர்களே, உங்கள் நிர்வாக திறமையால் கடனை உயர்ந்து போகிற இந்த போக்கு தொடர்ந்தால் தமிழ்நாட்டு மக்களுக்கு உடுத்துவதற்கு கோவணம் கூட மிஞ்சாது என்பது கிராமத்து பழமொழியை தான் நாம் நினைவுக்கு வருகிறது. ஆகவே தமிழ்நாட்டு மக்களின் கோவணத்தை கூட உருவி நீங்கள் உங்கள் குடும்பத்திற்கு கோபுரம் கட்டிக் கொள்வதை ஒரு நாளும் மக்கள் அனுமதிக்க மாட்டார்கள். ராசா ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் என்னதான் குட்டிக்கரணம் அடித்தாலும், என்னதான் நகர்வலம் வந்தாலும், இங்கே தந்தை ஒருபுறம் தனியன் ஒருபுறம் ஊர்வலம் வந்தாலும் உங்களை ரசிக்கவோ, உங்களை வரவேற்கவோ, உங்களை ஆதரிக்கவோ நாதி இல்லை என்பதை மாற்றத்தான் உங்கள் கட்சிக்காரர்கள் இன்றைக்கு உங்களுக்கு மிகப்பெரிய வரவேற்பு அளிப்பு நீங்கள் பெருமை பெற்றுக் கொள்கிறீர்கள். அந்த வரவேற்பில அவர்களிடத்திலே நீங்கள் கேட்டு பாருங்கள், யாரை பார்க்க வந்தீர்கள் என்று கேட்டால் அவர்கள் சொல்லுகிற பதில்தான் உங்களை வரவேற்க வந்தார்களா அல்லது எதற்கு வந்தார்கள் என்கிற உண்மையெல்லாம் சமூக வலைதளங்களில வெளியாகி உண்மையை உலகத்திற்கு வெட்ட வெளிச்சம் போட்டு காட்டிக் கொண்டிருக்கிறது. ஆகவே விளம்பர வெளிச்சத்திலே வாழ்கிற உங்களுக்கு உண்மையின் வெளிச்சத்தை வருகிற சட்டமன்ற தேர்தல் 2026 மக்கள் தீர்ப்பு உங்களுக்கு புரிய வைக்கும். முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய பேச்சு வன்மையாக கண்டிக்கப்படும். ஒரு தலைவனும் என்று சொல்லி இன்றைக்கு உருவாக்கப்பட்ட அந்த தலைவனுக்கு மகனாக பிறந்து உங்களை தலைவராக உருவாக்கப்பட்டு, உங்கள் பிள்ளைகளை தலைவராக உருவாக்கப்பட்டு, இப்படி திணிக்கப்பட்ட தலைவர்களால் நீங்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். உங்களுடைய பிறப்பால் நீங்கள் தலைவரானீங்களே தவிர உங்கள் உழைப்பால் நீங்கள் தலைவராகவில்லை. ஆனால் நீங்கள் சொல்வீர்கள், உழைப்பென்றால் ஸ்டாலின், ஸ்டாலின் என்றால் உழைப்பு. அவரே கருணாநிதி அவர்களே இருந்தால் ஸ்டாலின் என்றால் சாதனை, சாதனை என்றால் ஸ்டாலின் என்று சொல்லியிருப்பார் என்று தங்களுக்கு தாங்களே பாராட்டு விழா நடத்தி கொள்கிறீர்களே தவிர உண்மை நிலை அறிய விளம்பர வெளிச்சம் உங்கள் கண்ணை மறைக்கிறது. ஆக எதிர்கட்சி தலைவரை நீங்கள் வசைபாடி விட்டால் நீங்கள் மாவீரன் என்று நினைத்து விடலாமா? ஒரே மேடையில நீங்கள் விவாதிக்க தயாரா? துண்டு சீட்டு இல்லாமல் புரட்சி தலைவர் எடப்பாடியார் அவர்களோடு அல்ல, இந்த சாமானிய தொண்டனோடு ஒரே மேடையில நீங்கள் விவாதிக்க தயாரா? ஆகவே நீங்கள் உழைப்பால் உயர்ந்தவர் என்று உங்களுக்கு நீங்களே பட்டம் சுட்டிக் கொள்வது நியாயமா? நீங்கள் பிறப்பால் வந்த தலைவர் புரட்சி தலைவர் எடப்பாடியார் உழைப்பால் வந்த தலைவர். ஸ்டாலின் ஐயா அவர்களே, இல்லை என்று சொன்னார் அநாகரிகமான உங்கள் நடவடிக்கைக்கு தமிழ்நாட்டு மக்கள் நிச்சயமாக பாடம் ஓட்டுவார். முன்னோட்டமாக தஞ்சையிலே விவசாயிகள் கருப்பு கொடி போராட்டம் தொடங்கி இருக்கிறார்கள். இது காட்டுத்தீயாக தமிழகம் முழுவதும் பரவும். உங்கள் ஆட்சியில் லட்சணம். அங்கே தஞ்சையிலே விவசாயிகள் கருப்பு கொடி போராட்டம், இங்கே சிஸ்டம் சரியில்லை காவல்துறை என்று அருண் IPS அவர்கள் இன்றைக்கு ராஜினாமா செய்திருக்கிறார்கள் என்று சொன்னார். இதையெல்லாம் பார்த்து சரி செய்வதற்கு உங்களுக்கு நேரமும் இல்லை, காலம் இல்லை.
திருநெல்வேலியிலே பட்டாணியிலே சூப்பர் டாப் போலீஸாக பணியாற்றுவர். குரூப் 1 தேர்விலே அவர் வெற்றி பெற்று IPS ஆக பதவி உயர்வு பெற்று இந்த நாட்டுக்கு சேவை செய்ய வந்த அருள் IPS. இந்த சிஸ்டம் ஸ்டாலின் கையிலே இருக்கிற காவல்துறை சிஸ்டம் சரியில்லை என்று ராஜினாமா தான் கஷ்டப்பட்டு உயர்ந்த அந்த பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார் என்று சொன்னால் உங்கள் காவல்துறை எந்த லட்சணத்திலே இருக்கிறது? காவல் நிலையம் தாக்கப்படுகிறது, விவசாயிகளுக்கு நிவாரணம் கிடைக்கவில்லை, உரிய தொகை கிடைக்கவில்லை என்று நீங்கள் வருகிற போதே கருப்பு கொடி போராட்டம் நடத்துகிறாரு. இன்றைக்கு கருப்பு கொடி நானே காட்டுவேன் என்று எதிர்கட்சி தலைவராக இருக்கிற போது வீரவசனம் பேசிய வீரமா முனிவரே, திருஞான சம்பந்தரே, உங்களுக்கு மக்கள் படும் துயரங்கள் உங்கள் கண்ணிலே படவில்லையா? விளம்பர வெளிச்சத்திலே உண்மை வெளிச்சம் உங்கள் கண்களை திறக்கட்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.